கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மகிமையானவைகளை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 7வது அதிகாரம் அதன் 6வது வசனம். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்று யோபு சொல்லுவதை காணப்படுகிறது. பூமியிலே ஒரு மனிதனை பிறக்க வைத்து அவனுடைய நாட்களை இவ்வளவு நாள் என்று குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த ஒவ்வொரு நாட்களையும் வேகமாக அங்கே அந்த நாட்களை ஓட பண்ணுகிறார் என்று சொல்லி, தீவிரமாய் ஓட பண்ணுகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வேகமான இந்த வாழ்விலே ஒரு நிலையான தேவனுடைய இரட்சிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்தப்படுத்தி கொள்ள வேண்டியது மனித வாழ்வினுடைய கட்டாயமாக இருக்கிறது. பல நேரங்களிலே வாழ்வை குறித்து மனிதன் நினைக்காதபடிக்கு, நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை மனிதன் யோசிக்காதபடிக்கு பலவிதமான தீமையான பழக்க வழக்கங்களிலும் பாவங்களிலும் பலவிதமான சாபமான காரியங்களிலும் தலையிட்டு வெகுநாள் ஜீவித்திருக்க விரும்பி ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை சேர்த்து தங்களை கேடான வழிகளிலே நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியிலே வாழும்படி அவனுக்கு தயை உண்டாகிறது, அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. அந்த இரக்கம் உள்ள நாட்கள், அந்த நாட்கள் கூட வேகமாக கடந்து சென்றுவிடும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவன் பிறந்த நாள் முதல் அவன் இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்படுகிற நாள் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்களிலே தன்னுடைய ஆத்துமாவை அழிவின் பாதையிலிருந்து விலக்கி காப்பதற்காக கர்த்தர் இலவசமாய் தருகிற தன்னுடைய இரட்சிப்பை வசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதோடு கூட தேவனுடைய கிருபையை சார்ந்து அவன் ஓடுவான் என்றால் அவன் குறிக்கப்பட்ட காலத்து ஒரு சில காலங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் அனுமதித்திருந்தாலும் அது அவனுக்கு பிரோஜனம் உள்ளதாக, இந்த உலக வாழ்வுக்கு பிறகாக உள்ள வாழ்வுக்கு அது நன்மை தரக்கூடியதாக அது காணப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களும் அப்படித்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் இரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்களானால் இந்த குறிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பே ஆண்டவர் நம்மை அவருடைய அந்த நித்தியத்திற்காக அவர் சேர்த்து கொள்வதற்கு முன்பே தேவ சித்தம் அதை அறிந்து தேவ கிருபையை உணர்ந்து தேவனிலே நிலைத்திருக்கவும், தேவ சித்தத்தை செய்யவும், தேவனிடத்தில் அன்பு கூறவும், ஆராதிக்கிறதிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதிலும் கவனம் செலுத்தவும், பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுவதிலே உறுதியாய் இருக்கவும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவ கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த குறுகிய காலத்தை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த குறுகிய காலத்தை மனம் போன போக்கிலே ரட்சிக்கப்பட்ட பின்பும் இந்த குறுகிய காலத்தை தன்னிஷ்டம் போல நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் முடிவிலே பெருத்த தண்டனைக்கு உரியவனாக மாற்றப்படுவான். நாம் காலங்களை உணர்ந்து கொள்ளுவோம். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்திலே நாம் விவேகமாய் நடந்து நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருப்பிக் கொள்ளும்படிக்கு இதற்கேற்ற விதத்திலே நடந்து கொள்ளுவோம். காலத்தை அறியாதவர்களாய் நடந்து கொண்டிராதபடி ஒரு குறுகிய காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்கு முன்பாக இரட்சிப்பை பெற்ற நாமும் தேவ சித்தம் அதை நிறைவேற்றி மகிமைப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உங்கள் அளவில்லாத கிருபையை நினைக்கிறோம், அளவில்லாத தயவை நினைக்கிறோம்.
ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற நாட்கள் தன்னுடைய ஆத்துமாவை அழிவின் பாதாளத்திலிருந்து மீட்டு கொள்ளுவதற்காக கர்த்தர் அந்த நாட்களை கொடுக்கிறார். அதுவும் வேகமாய் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் அதிவேகமாய் ஓடுகிறது என்று சொல்லப்படுகிறது. இரட்சிப்பை பெற்ற நாங்கள் இந்த காலத்தை குறித்து கவலையற்றவர்களாயிராதபடி கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வதிலும், தேவனை மகிமைப்படுத்துவதிலும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவதிலும், நித்திய ஜீவனுக்குரியவைகளிலும் கவனம் செலுத்தி இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யும். கிருபையும் சமாதானமும் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.